எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகர் இல்ல, தமிழ் சினிமால நீதிக்காக போராடும் ஹீரோ, ஏழைகளுக்கு உதவும் மனிதர். அந்த இமேஜ் மக்கள் மனசுல ரொம்ப ஆழமாவே பதிஞ்சிருச்சு. மக்கள் திரையில பார்த்த எம்ஜிஆரை உண்மையிலும் நல்ல மனுஷங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாப்புலாரிட்டியை கவனிச்சது டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியின் தலைவர் அண்ணாதுரை. அவருக்கு புரிஞ்சிருச்சு எம்ஜிஆரின் மாஸ் ரீச் மக்கள் கிட்ட டிஎம்கேவை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு. எம்ஜிஆருக்கு சமூக விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அரசியலுக்கு டைரக்டான என்ட்ரி கொடுக்கறத பத்தி அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. எம்ஜிஆரை அரசியலுக்கு வர வைக்கிறதுக்காக கன்வின்ஸ் பண்ணாரு அண்ணாதுரை. எம்ஜிஆர் அண்ணா கிட்ட சொன்னாரு, நான் திரையில நல்லா தான் பேசுறேன், மக்கள் அதை கேட்டு ரசிக்கிறாங்க, ஆனா இது போதாதே அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொன்னாரு, திரையில நீ பேசுறது கைத்தட்டலாம் முடியும், ஆனா அரசியலுக்கு வந்தா அதே வார்த்தை வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு. அதுக்கு எம்ஜிஆர், அரசியல் அது எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாராமா. அதனால தான் உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க திரையில ஹீரோ, ஆனா மக்கள் வாழ்க்கையில ஹீரோ ஆகணும்னா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அண்ணா எம்ஜிஆர் கிட்ட சொன்னதா சொல்றாங்க. அதுக்கு எம்ஜிஆர், மக்கள் என்ன நடிகனா மட்டும்தான் பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அண்ணா சொன்னாரு, இல்ல, மக்கள் உங்களை நம்புறாங்க, அந்த நம்பிக்கை வாக்காக மாறணும்னா அது ரொம்ப நாள் இல்ல, நீங்க வரலாறு பாக்குறவரா இருப்பீங்களா இல்லைன்னா வரலாறு உருவாக்குறவரா இருப்பீங்களா அப்படின்னு எம்ஜிஆர் கிட்ட கேட்டிருக்காரு. எம்ஜிஆர் திரையில காட்டுற நீதியும் உண்மையில வாழ்க்கையிலும் நடக்கணும்னா அதுக்கு அரசியல் தான் வழின்னு எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டாரு. 1950 எம்ஜிஆர் டிஎம்கேல சேர்ந்தாரு. படத்துலையும் அரசியல் கூட்டங்களையும் டிஎம்கேவோட ஐடியாலஜிஸை மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்தார் எம்ஜிஆர். அவருடைய ஸ்பீச்சஸ் பிளஸ் ஸ்கிரீன் இமேஜ் அது டபுள் இம்பாக்டா டிஎம்கேக்கு அமைஞ்சது. 1960 எம்ஜிஆர் தான் டிஎம்கேவோட பிக்கஸ்ட் மாஸ் ஃபேஸா இருந்தாரு. கூட்டம்னால மக்கள் எம்ஜிஆரை பார்க்க தான் வருவாங்க. அதனால அவரோட என்ட்ரி ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி இல்ல, மக்கள் மனசுல இருந்த ஹீரோ அரசியலுக்கு வந்தது மாதிரி இருந்துச்சு. படத்துல ஹீரோ, மக்கள் மனசுல நம்பிக்கை, இதுதான் எம்ஜிஆரோட அரசியல் வருகை. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் எப்படி தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணாருன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.